ஒரு வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தப்பு பண்ணிட்டோமா, வேற மாதிரி பண்ணியிருக்கணும், இப்படி தப்பாக போயிடுச்சு, இந்த மாதிரி யோசிக்கிறத விட அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கரெக்டான பிளானிங் வேணும். எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஒரு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த இன்வெஸ்டிங் உலகத்தில் ரொம்ப ஃபேமஸான வாரன் பஃபெட், அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான சார்லி மங்கர், அவர் வாரன் பஃபெட் ஆரம்பித்த கம்பெனி பெர்க்ஷயர் ஹாத்வேயோட வைஸ் சேர்மன் கூட இந்த சார்லி மங்கர். அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த சைக்காலஜி, ஃபைனான்ஸ் எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணி மனுஷன் எப்படி ரேஷனல் திங்கிங்காக இருக்கணும், எப்படி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும், ஹியூமன் பயசஸ்லாம் தவிர்த்துட்டுன்னு சொல்லி அப்போவே 1980s 90sலேயே நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ், லைஃப் ஃபுல்லாக அவர் நிறைய டூல் செட் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. மென்டல் டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காரு. அதில் அவர் யூஸ் பண்ணது இந்த ஃப்ரேம் ஒர்க் என்னன்னா, இன்வெர்ட், ஆல்வேஸ் இன்வெர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு குக்கிங் பண்ணுறோம்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி நார்மலாக நம்ம ஹியூமன்ஸ் என்ன பண்ணுவோம், ஓகே சமைக்க ஆரம்பிக்கிறோம், என்ன பண்ணால் இந்த சமையல் இன்னும் நல்லா வரும், அந்த டிஷ் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும்னு யோசிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இல்லைனா டெக்கரேஷன் பண்ணலாமா, இல்லை ஏதாச்சும் டேஸ்ட் என்ஹான்சர், இல்லை எந்த மாதிரி, இல்லை இந்த இந்த இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி தான் யோசிப்போம். ஸோ நார்மலாக ஹியூமன் மைண்ட் எப்படி இயங்கும்னா, எந்த விஷயங்கள் பண்ணால் இந்த ஒர்க், இந்த வேலையை வந்து இன்னும் நல்லா சிறப்பாக கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டாக இன்வெர்ட் பண்ணுங்க. எந்த செயல் செஞ்சோம்னா இந்த வேலை ரொம்ப மோசமாக போய் முடியும், அந்த வேலைகளை நம்ம வந்து, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து லிஸ்ட் பண்ணி அதை செய்யாமல் தவிர்த்தாலே போதும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் 80-90% நம்ம அந்த வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இந்த குக்கிங் எக்ஸாம்பிளில் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன விஷயங்கள் பண்ணால் இந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட் இல்லாமல் போகும், ரொம்ப கேவலமாக போய் முடியும் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உப்பு கம்மியாக இல்லை அதிகமாக போட்டால் இந்த டிஷ் மோசமாக போகலாம், இல்லை ஒழுங்காக வேக வைக்கலைன்னா இந்த டிஷ் கேவலமாக போகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்தாலே நம்ம வந்து அந்த டிஷ் வந்து 90% ரொம்ப நல்லாவே முடியும். இதுதான் இன்வெர்ட் பண்ணுங்க, ஆப்போசிட்டாக யோசிங்க அப்படின்னு சொல்லி சார்லி மங்கர் அவர் லைஃப் ஃபுல்லாக யூஸ் பண்ண ஃப்ரேம் ஒர்க் தான். அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம் ஒர்க்னு அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. இதே மாதிரி நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனும் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்வெர்ட், ஆல்வேஸ் இன்வெர்ட்.